அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒடுக்கத்து புதன் ஒரு பார்வை. இஸ்லாமிய ஹிஜ்ரா நாள்காட்டியில் சபர் மாதத்தில் அன்றைய அரபு மக்கள் வணிக நோக்கத்திற்காக சிரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது வழக்கம். எனவேதான் மாதத்திற்கு சபர் பயணம் என்ற பெயர் வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இம்மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அந்த மாதம் சபர் பீடை மாதம் என்ற நம்பிக்கை தமிழக முஸ்லிம்களிடம் சிலரிடம் இருந்து வருகின்றது. இந்த மாதத்தில் திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றன. இப்படி நம்புவதற்கும் அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் அனுமதி உண்டா என்று அல் குர்ஆன் நபி வழி அடிப்படையில் நாம் ஆய்வு செய்வதற்கு முன் இது ஒரு மூட நம்பிக்கைதான் என்பதற்குரிய வேறு சில காரணங்களை பார்ப்போம். ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு மாதம் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியது என்று நம்புவதும், அல்லது எல்லோருக்கும் கெடுதி செய்யக்கூடியது என்று நம்புவதும் இறைவன் ஏற்படுத்தியுள்ள நியதிக்கு மாற்றமானதாகும். ஒருவருக்கு மிகவும் நன்மைகள் வந்தடைந்த நாள் இன்னொருவனுக்கு கேடுகள் வந்தடைந்த நாளாக இருப்பதை தான் நடைமுறையில் நாம் காண முடிகின்றது. ஒரு நாளில் ஒருவருக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கும். அவருக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒருவர் அதே நாளில் மரணம் அடைந்திருப்பார். நல்ல நாள் என்று இருக்குமானால் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த நாளில் நல்லவையே நடக்க வேண்டும். கெட்ட நாள் என்று ஒன்று இருக்குமானால் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த நாளில் கெட்டவை மட்டுமே சம்பவிக்க வேண்டும். எந்த நாளாக இருந்தாலும் அதில் சிலருக்கு நல்லவை ஏற்படுவதும் சிலருக்கு கெட்டவை ஏற்படுவதும் தான் நடைமுறை உண்மை. இதை புரிந்து கொள்ள பெரிய ஆதாரம் தேவையில்லை. தங்கள் வாழ்க்கையிலேயே அனைவரும் அனுபவ ரீதியாக உணர முடியும். சபர் மாதத்தில் நபியவர்கள் நோய்வாய்ப்பட்டதினால் அந்த மாதமே பீட மாதம் என்றால் சபர் மாதத்தில் நபியவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் மகத்தான வெற்றியை ஏற்படுத்தியுள்ளதே. அந்த பயணத்திற்கு பின்புதான் இஸ்லாம் தனக்கென ஒரு நாட்டையே நிறுவ முடிந்தது. சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு இவை போதுமானதாகும். இந்த சபர் மாதத்தின் இறுதி புதன்கிழமையிலே தான் நபி அவர்கள் குணமடைந்தது குளித்தார்களாம். அதனால் நாமும் ஒடுக்கத்து புதன் அன்று குளித்து தமது முசிபத்துகளை நீக்க வேண்டுமா? இந்த மூட நம்பிக்கையின் பெயரால் பல மடமைகள் நடக்கின்றன. அதாவது அன்றைய தினம் கடல், குளம், ஏரி, அருவி போன்ற நீர்நிலைகளில் குளிப்பது, பனை ஓலை, பீங்கான் தட்டுகளை ஏதேதோ எழுதி கரைத்து குடிப்பது போன்ற நடவடிக்கைகள் இஸ்லாத்திற்கு எதிரானதாகும், நேர் எதிரானதாகும். அந்த நடை பீடை நாள் என்று ஒதுக்குவது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் செயலாகும். அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் என்னை வருத்தப்படுத்துகிறான். அதாவது காலத்தை அவன் திட்டுகின்றான். ஆனால் நானோ காலமாக இருக்கிறேன். காலத்தில் அனைத்தும் அதிகாரம் முன் என் கைவசமே உள்ளது. இரவையும் பகலையும் நானே மாறி மாறி வரச் செய்கின்றேன். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 4426, 6181 இந்த ஹதீஸ்களில் காணலாம். அறியாமை கால அரபு மக்கள் எது நடந்தாலும் அதை காலத்துடன் இணைத்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். காலம்தான் அவரை அழித்துவிட்டது, மோசமான காலம், நாசமான காலம் என்றெல்லாம் அறியாமை கால மக்கள் பேசி வந்தனர். காலம் என்பது சம்பவங்கள் நிகழும் ஒரு நேரமே தவிர அதற்கு ஆக்குகின்ற, அழிக்கின்ற ஆற்றல் எதுவும் கிடையாது. இரவு பகல் மாற்றமே காலமாகும். அப்படி இருக்க ஒருவர் காலத்தை சபிக்கின்றார் என்றால் காலமாற்றத்தை உருவாக்கும் ஆக்கத்தையும் கால மாற்றத்தை உருவாக்கும் ஆக்கத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் அல்லாஹுவையே அவர் சபிக்கின்றனர். நவுது பில்லாஹி மின்ஹா என்று அர்த்தம். அல்லாஹுவை அவர் சபிப்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கையும் அவர் ஏற்படுத்திட முடியாது என்றாலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கு அவர் ஆளாகி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றார். எனவேதான் அல்லாஹு நானே காலமாக இருக்கிறேன், அதாவது காலமாற்றத்தை ஏற்படுத்துகிறவன் என்கிறார். இன்ஷா அல்லாஹ் மற்ற பதிவில் காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.